கடந்த வாரத்தில் பெரம்பூர் பகுதியில் கொளத்தூரில் ஒரு சிறுமி குழந்தை ஸ்கூலுக்கு போன குழந்தை லாரியில் பின்சக்கரத்தில் மாட்டி இறந்து போச்சு. அது சம்பந்தமாக எங்களை எல்லாம் வந்திருக்கிறதெல்லாம் பூரா தமிழ்நாடுல வேன் உரிமையாளர் சங்கம், சென்னையில் இருக்கிற ஒரு 14 சங்கம், வாட்டர் டேங்கர் லாரியிலேருந்து, ஃபெடரேஷன்லேருந்து, டேங்கர் லாரியிலேருந்து, கிண்டி லோக்கல் லாரியிலேருந்து, சென்னை லோக்கல் லாரியிலேருந்து, அதே போல் ட்ரெய்லர் அசோசியேஷனு, ஆர்பார் அசோசியேஷனு எல்லோரும் வந்திருக்காங்க. சென்னை குடிநீர் வாரியம் வந்திருக்கோம். என்னன்னா அந்த விபத்தை நாங்கள் நியாயப்படுத்த விரும்பலை. அது தவிர்க்கப்பட்டிருக்கணும். அந்த குழந்தையோட அந்த மரணத்துக்கு நாங்கள் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்து எங்களுடைய அத்தனை பேருமே ரொம்ப வருத்தப்பட்டோம். ஆனால் அதுக்கு அடுத்ததாக வந்த அந்த சிசிடிவி அதை பார்க்கும்போது அந்த விபத்து அந்த பகுதியில் இருந்த ஒரு பெரிய பள்ளத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த ஆட்டோ உள்ளே இருந்து வந்தவர் சடனாக பிரேக் போட்டு நிறுத்தவும், எங்கள் வண்டி லாரி கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் சைடில் வந்த அந்த மேடம் பிரேக் அடிக்கும்போது அவங்க ஸ்லிப் ஆகி குழந்தை லாரியோட பின் சக்கரத்தில் லெஃப்ட் சைடில் போய் மாட்டிக்கிட்டு இறந்து போச்சு. அது நீங்கள் சிசிடிவியை பார்த்தாலே தெரியும். ஆனால் நம்மளுடைய ஆணையாளர் அவர்கள் விபத்து ஏற்படுத்தக்கூடிய வாகனங்களை 100 நாளைக்கு விடுவிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வாயுமொழி உத்தரவு போட்டதாக சொன்னாங்க. கனரக வாகனத்தை அதை நாங்கள் வன்மையாக ஏற்றுக்க முடியாது, அதை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்காக வந்திருந்தோம். இன்றைக்கி எங்கள் கூட்டம் நார்த்து அடிஷ்னல் கமிஷனர் பேசினாங்க. கிட்டத்தட்ட எங்களுடைய கிரீவன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கோம். 2 நாள் கழித்து புதன்கிழமை அன்றைக்கி மீண்டும் எங்களை அழைத்து பேசிவிட்டு கமிஷனரை மீட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி தரோன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, காலையில் 7லேருந்து 12 மணி வரலாம் வண்டிகள் உள்ளே வரக்கூடாது, சரி டிராஃபிக்கு. ஆனால் கோயம்பேடில் 7 மணிக்கு மதுரை வாயிலில் ரிலீஸ் பண்ணுற வண்டி பாரிஸுக்கு வரதுக்கு 9 மணி ஆகிடும் டிராஃபிக்கில். இங்கே இருக்கிற போலீஸ் வண்டியை மடக்கிட்டு எப்படி நீங்கள் 9 மணிக்கு உள்ளே வந்தேன்னு சொன்னால் 7 மணிக்கு வண்டி அலோவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டிக்கராக பண்ணால் தானே தெரியும் இந்த வண்டிலாம் 7 மணிக்குள்ளவே உள்ளே வந்த வண்டின்னு. அதே போல் 4 மணிலேருந்து 10 மணி வரலாம் மாலையில் வண்டி ஓட்டக்கூடாது. 12 மணிக்கு உள்ளே வர வண்டி லோடை இறக்கிட்டு 6 மணி நேரம் அங்கே நிற்கிது டிராஃபிக்கு. இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன சந்திலையும் பெரிய லாரிகளும் வேன்களும் போய் நின்றுக்கிட்டு வெளியே வர்றதுக்கு வழி இல்லாமல் அதனால் டிராஃபிக், அதனால் ஆக்சிடெண்ட் ஆகுது. இதையும் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மெட்ரோ ரயில் எல்லா இடத்துலையும் நடக்குது, டிராஃபிக் அதிகமாகுது. இன்றைக்கி எல்லா ரோட்லேயும் கடைகள், வியாபாரிகள் நடப்பாத வியாபாரி நிறைய பேர் வச்சுருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா கோயம்பேடு மெட்ரோ ரயில் ஆரம்பித்து மதுரை வாயில் வரைக்கும் ஒரு 500-1000 கடை வந்துடுச்சு. அங்கே வரவங்க 10,000 பேர் வராங்க. அதே மாதிரி வேளச்சேரி, கேகே நகர், இப்படிலாம். இதையெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணாமல் காவல்துறை இந்த தொழிலை செய்யக்கூடிய இந்த தொழிலாளர்களை, இந்த ஓனர், சின்ன சின்ன முதலீட்டில் தொழில் பண்ணுறவங்கள நசுக்கிற வகையில் உத்தரவு போடுறதை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். 2 நாளில் நல்ல தீர்வு ஏற்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. இல்லைன்னு சொன்னால் எங்களுடைய ஒட்டுமொத்த வேன் உரிமையாளர் சங்கம், லாரி உரிமையாளர் சங்கம், டேங்கர் லாரி சங்கம் எல்லாம் சேர்ந்து அடுத்த கட்டமாக ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்ன்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். சார், அதான் ரோடு சார் இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா பாண்டி பஜாரில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அகலமாக இருந்த ரோடை இன்றைக்கி பாதி பிளாட்ஃபார்ம் ஆக்கிட்டு ரோடு சின்னதாகி போச்சு, பிளாட்ஃபார்ம் பெருசாகிடுச்சு. இன்றைக்கி அதே மாதிரி கேகே நகர் எல்லா இடத்துலையும் சர்ச் பார்க் பக்கத்தில் போனீங்கன்னா அந்த ரோடு கோபாலபுரம் ரோடு முதல்ல சின்ன ரோடு, இப்போ 1 வாரம் 10 நாளாக அதை அகலப்படுத்துகிறாங்க, பிளாட்ஃபார்த்தை அகலப்படுத்துகிறாங்க, ரோடு சின்னது பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி வண்டிங்க போகும்? வண்டிங்க பாப்புலேஷன் கூடிடுச்சுங்க. அதுக்கு மாற்று ஏற்பாடு எதுவும் பண்ணலை. வண்டிகளை நிறுத்தி விடுறதை பற்றி நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். 7 மணிக்கு நீங்கள் வண்டியை கட் பண்ணுறீங்க மதுரை வாயிலில், அந்த வண்டி டிரைவரு மத்தியானம் 12 மணி வரலாம் நிற்கிறதுக்கு அங்கே எந்த வசதியும் இல்லை, தண்ணி வசதி இல்லை, டாய்லெட் வசதி இல்லை, ரோட்லேயே எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுனால அங்கே சுகாதார கேடு. இதே மாதிரி மாதாவரம் ரவுண்டானிலேருந்து ரெட் ஹில்ஸ் வரலாம் வண்டிங்க நிற்கிது. இதுக்கெல்லாம் ஆல்டர்னேட் பண்ணோம், ஒரு பார்க்கிங் ஏரியா ஏதாவது பண்ணி கொடுங்க. நாங்கள் தாராளமாக நீங்கள் சொல்கிற நேரத்தில் நாங்கள் வண்டி ஓட்டுறோம். குடிநீர் அத்தியாவசியமான பொருட்கள் எல்லா குடோனும் உள்ளே இருக்குது. அண்ணா நகரில் ரேஷன் குடோனுடைய குடோனு, சிவில் சப்ளை, கோபாலபுரத்தில் குடோனு, தண்டையார்பேட்டில் குடோனு, இதுக்கெல்லாம் எப்படி பொருள் போகும்? அதே மாதிரி ஏர்போர்ட் உள்ளே இருக்குது, ஆர்பார் உள்ளே இருக்குது, இது சிவில் சப்ளை, இது கார்பரேஷனு, எல்லாமே ரயில்வே, எல்லாமே சிட்டிக்குள்ளே இருக்குது. இதுக்கு ஆல்டர்னேட் பண்ணாமல் வண்டிகளை விட மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? 2வது 12 மணிக்கு வண்டி விடும்போது மொத்த வண்டியும் உள்ளே வருது. அப்போ வரும்போது
தனித்தனியாக வந்தால் 10 வண்டியாக வரும். இது மொத்தமாக 500 வண்டி உள்ளே வரும்போது அதனால டிராஃபிக் ஆகுது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா வியாபாரிகள், வாகன உரிமையாளர்கள், காவல்துறை, கார்ப்பரேஷன் எல்லாம் சேர்ந்து உக்காந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். பல இடத்துல கார்ப்பரேஷன் இடம் காலியாக இருக்குது, நீங்கள் இந்த ஏரியாவில் வண்டியை பார்க் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் நிறுத்திக்கிறோம். பகலில் வந்து வண்டி ஆப்ரேட் பண்ண முடியலன்னா டிராஃபிக். பட் அதுக்கு ஆல்டர்னேட் பண்ணாமல் 100 நாள் அந்த வண்டியை நிறுத்துன்னு சொன்னால் 3 மாதம் டியூ யார் கட்டுறது, இன்சூரன்ஸ் யார் கட்டுறது, அந்த வண்டிக்கு ரோட் டேக்ஸ் யார் கட்டுறது, இதெல்லாம் வந்து பாதிக்கும். இதையெல்லாம் சொல்லியிருக்கோம். அவருக்கு அதிகாரிகள் வந்து கலந்து பேசி கூடிய விரைவில் ஒரு ஏற்பாடு பண்ணுறதா தெரிவிச்சிருக்காங்க. அதான் சார் சொல்லணும் சார். இப்போ சிட்டி வந்து சார் அதுதான் சார் இன்னைக்கு வந்து வாகனங்கள் கூடி போச்சு சார். அதிகப்படியான வாகனங்கள் வந்துடுச்சு. இந்த வாகனங்கள் போகிறதுக்கு ஏற்ற சாலைகள் வந்து விரிவாகலை. அதுக்கு பதில் இருக்கிறது வந்து நிறைய டிராஃபிக் கடைகள்லாம் வந்துடுச்சு. பப்ளிக் வந்து நிறைய ரோட்டில் வந்து நிறுத்தி சாமான் வாங்க போக நிற்கிறதுனால டிராஃபிக் 50 அடி இருந்த ரோடு இன்றைக்கி 30 அடி ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் அதே காளியம்மன் கோயில் ரோடு இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டிலேருந்து காளியம்மன் மெட்ரோ ரயில் வருதுன்னு ஒன்று அந்த இடமே பார்த்தீங்கன்னா 100 அடி ஆகிடுச்சு. முதல்ல 30 அடி இருந்தது. ஏன்னா அவங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி இடத்த ஆக்கிரமிப்பை எடுத்தாங்க. அந்த மாதிரி அரசாங்கம் சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய டிராஃபிக்கை க்ளோஸ் பண்ணோன்னா ரோடை வந்து டெவலப் பண்ணணும்.